ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசரணம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தோட சிறப்புகள் பார்க்கணும். ஆவணி மாதத்தில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆவணி அவிட்டம், காயத்ரி ஜெபம், ஆவணி மூல திருவிழா, கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரானந்த சித்த சுவாமிகளுடைய குரு பூஜை. ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் தான் சுந்தரானந்த சுவாமிகளுடைய குரு பூஜை வந்தது. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுரகிரி மலையில் வாழ்ந்தவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய எல்லைகள், மதுரையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உள்கட்டமைப்புகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பாண்டிய மன்னருக்கு அறிவுரை கூறி இந்த மதுரையை கட்டமைத்தவர் தான் அவர். அவர் பேர் சுந்தரானந்த சித்தர், எல்லாம் வல்ல சித்தர் அவர் சொல்லுவாங்க. அவருடைய குரு பூஜை வந்து ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் நிகழ்ந்தது. அந்த தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஆவணி மாதத்தோட சிறப்புகள். இது போக ஆவணி மூல திருவிழா. ஆவணி மூல திருவிழா மதுரையில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை திருவிழாவில் வந்து அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் நிகழும். அம்பிகை கிட்ட ஆட்சி இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 5 மாதங்கள் அம்பிகையில் ஆட்சியும், ஆவணி மாதங்கள்லேருந்து பங்குனி மாதம் சித்திரை வரைக்கும் சுவாமி கிட்ட ஆட்சி இருக்குது. இதான் வந்து மதுரையோட ஐதீகம். ஆனால் என்ன தான் ஆட்சி மாறினாலும் அதிகாரமும் நிர்வாகம் முழுக்க அம்மா மீனாட்சி கிட்ட மட்டும் தான் இருக்கும். நம்ம எல்லா பிரார்த்தனையும் அம்மா கிட்ட தான் வைப்போம் இல்லையா. அப்போது அந்த திருவிழா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த புட்டு திருவிழாவில் சுவாமியோட 64 திருவிழாக்கள் நிகழ்த்தப்படும். சுவாமி வந்து 64 திருவிழாக்கள் மதுரையில் தான் நிகழ்த்தினார். நிறைய பரியாக்கி நிலை, கருங்குருவுக்கு உபதேசம் செய்த நிலை, நாரைக்கு முக்தி கொடுத்த நிலை, நக்கீரருக்கு பொற்கை அருள் நிலை, உழவா கோட்டை அருள் நிலை, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் வெற்றல் நிலை, விறகு வெற்றல் நிலை, பாணனுக்கு அங்கம் வெற்றல் நிலை, புட்டுக்கு மண் சுமந்த நிலை, இந்த மாதிரி பல திருவிழாக்களை மதுரையில் தான் நிகழ்த்துறோம். இந்த திருவிழாக்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த புட்டு திருவிழாவை நிகழ்த்திடுவாங்க. 14 நாள் திருவிழாவாக இது நடக்கும். கொடியேறி நடந்தது தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இந்த மூல திருவிழா திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 2 முறை மட்டுமே சண்முக பெருமான் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளின் சொரூபமாக காட்சி கொடுப்பார். பொதுவாகவே முருகன் அப்படின்னாலே மும்மூர்த்திகளின் சொரூபம் தான். ஆனால் அந்த மும்மூர்த்திகளின் சொரூபம் வரக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காட்சி கொடுப்பார். மாசி மக திருவிழாவில் வந்து காட்சி கொடுப்பார். 7, 8 2 நாள் திருவிழாவில் காட்சி கொடுப்பார். அதே மாதிரி ஆவணி மூல திருவிழாவிலும் காட்சி கொடுப்பார் 7, 8. அதாவது வெள்ளை சாத்தியில் பிரம்மாவாகவும், சிகப்பு சாத்தியில் விஷ்ணுவாகவும், சிகப்பு சாத்தியில் சிவனாகவும், பச்சை சாத்தியில் விஷ்ணுவாகவும் காட்சி கொடுப்பார். மும்மூர்த்தியும் சுலபமாக காட்சி கொடுப்பார். இது அங்கே ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் அந்த வீடியோ நம்ம சேனலில் தனியாக போட போகிறோம், பார்க்கலாம். வழக்கம் போல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தினுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.